மாணவர்களே இது கவனி. இதுதான் மேடையில் அமைந்த துளையிடும் இயந்திரம். துளையிடும் இயந்திரம்னா ட்ரில்லிங் மிஷின். இதற்கு கீழே அடிப்பாகம். துளையிடும் இயந்திரம் பாகங்கள் பாருங்க. கீழே இருக்கிற அடிப்பாகம். இது தூண் பாகம். இந்த தூண் பாகத்துக்கு ரெண்டு பக்கமும், ஒரு பக்கம் மின் மோட்டாரு, ஒரு பக்கம் சுழற்சியினுடைய தலைப்பாகம். இது பனி மேடைன்னு பேரு. மின் மோட்டார்ல சுழற்சிக்கு இயக்கம் எப்படி கிடைக்குது? நீ படி பட்டை மூலமா கிடைக்குது. இந்த மிஷினை அங்க பாருங்க, அப்படியே அங்க இருக்கு சிவப்பு கலர்ல. இதுதான் அடிப்பாகம், தூண் பாகம், பனிமேடை, சுழற்சியினுடைய தலைப்பாகம், மின் மோட்டார். இதுதான் முக்கியமான பாகங்கள். இது துளையிடுவதற்கென்றே வடிவமைக்கப்பட்ட ஒரு இயந்திரம் இந்த துளையிடும் இயந்திரம். மேடை வகை. இந்த மேடை வகை ரெண்டு மூணு இருக்குது. இது ஆரம் வழி நகரம் துளையிடும் இயந்திரம். இது சுழற்சி, ட்ரில் பிட் வைக்கிற இடம். இது சுழற்சின்னு பேரு. துளையிடுதல் செய்யக்கூடிய பல்வேறு வேலைகள். என்னென்ன வேலை பாரு? துளையிடுதல், துளை சுரண்டுதல், துளை பெருக்குதல், துளை சமப்படுத்துதல். இந்த துளையிடும் இயந்திரத்தில் செய்யக்கூடிய வேலையை கடைசி நேரத்தில் செய்யலாம். கடைசி நேரத்தில் செய்யலாம். ஆனால் துளையிடுவதற்கென்று தனியாக வடிவமைக்கப்பட்டது இந்த இயந்திரம். துளையிடும் இயந்திரத்துக்கு இங்கிலீஷில் என்ன பேரு? ட்ரில்லிங் மிஷின். முக்கியமான பாகங்கள் 5: அடிப்பாகம், தூண் பாகம், மின் மோட்டார், சுழற்சியினுடைய தலைப்பாகம், பனிமேடு. வெப்பப்படுத்தி குணமாற்றம் செய்தல். ஃப்ளேம் ஹார்டனிங் என்பது எஃகின் மேற்பரப்பை கடினப்படுத்தும் முறையாகும். இந்த காணொளியில் ஒரு பல்லிணையின் மேற்பரப்பை கடினப்படுத்தும் முறையினை இப்போது பார்த்துக் கொண்டிருக்கிறோம். இதில் ஆக்சிஜன் அசிட்டிலின் கலந்த தீச்சுடர் வாயுவை அதிக வெப்பநிலையில் பல்லிணையின் மீது செலுத்தி மேல் முக்கிய வெப்பநிலைக்கு அதிகமாக வெப்பப்படுத்த வேண்டும். பின் அதன் மீது தண்ணீரை வேகமாக பீச்சி அடித்து குளிர்விக்கப்பட வேண்டும். இம்முறையில் 3 மில்லிமீட்டர் முதல் 6 மில்லிமீட்டர் வரை ஆழத்திற்கு உலோகத்தின் மேற்பரப்பு கடினப்படுத்தப்படுகிறது. இவ்வாறு கடினப்படுத்தப்படும் உலோகப் பொருட்களான பல்லிணைகள், வெட்டுக்கருவிகள், இயந்திர கருவிகள் மிகவும் கடினத்தன்மை உடையதாக விளங்குகிறது. அதன் ஆயுள் கூடுகிறது. அதன் வெட்டும் தன்மை அதிகரிக்கிறது. இதனால் பனிப்போலை கடினப்படுத்துவது எளிதாகவும் சிக்கனமாகவும் அமைகிறது. மிகப்பெரிய மற்றும் சிக்கலான பாகங்களை எளிதில் கடினப்படுத்தலாம். வெப்பப்படுத்தும் நேரம் குறைகிறது. இவ்வாறு ஃப்ளேம் ஹார்டனிங் செய்து வெப்பப்படுத்தி குணமாற்றம் செய்வதன் மூலம் உருவாக்கப்படும் வெட்டுக்கருவிகள், பல்லிணைகள், இயந்திர கருவிகள் போன்றவை மிகப்பெரிய இயந்திர தொழிற்சாலைகளில் பயன்படுத்துவதற்கு ஏதுவாகிறது. ஃப்ளேம் ஹார்டனிங் என்பது வெப்பப்படுத்தி குணமாற்றம் செயலின் ஒரு முக்கிய நிகழ்வாகும். ஃப்ளமிங் இடக்கை விதி. காணொளியில் காண்பது போல் இடக்கை பெருவிரல், ஆள்காட்டி விரல் ஆகியவற்றை ஒன்றுக்கொன்று செங்குத்தாக வைத்துக்கொண்டு நடுவிரலை உள்ளங்கைக்கு செங்குத்தாக இருக்கும்படி வைத்துக்கொண்டால் ஆள்காட்டி விரல் காந்த கோடுகளின் திசையையும் நடுவிரல் மின்னோட்டம் பாயும் திசையையும் குறிப்பதாக கொள்ளவும். பெருவிரல் கடத்தி நகரும் திசையை குறிக்கும். இடக்கையின் ஆள்காட்டி விரல் காந்த விசைக்கோடுகள் செல்லும் திசையை குறிக்கும். காந்த விசைக்கோடுகள் வடக்கிலிருந்து தெற்காக செல்லும் இயல்பு கொண்டவை. இடக்கையின் நடுவிரல் மின்கடத்தியின் வழியாக செல்லும் மின்னோட்டத்தின் திசையை குறிக்கும். காந்த விசைக்கோடுகள் மற்றும் மின்கடத்தியில் செல்லும் மின்சாரத்தால் உருவாகும் மின்காந்த புலம் இவற்றின் காரணமாக நகர்ந்து செல்லும் மின்கடத்தியின் திசையை கட்டை விரல் குறிக்கும். ஃப்ளமிங்கின் இடக்கை விதி மின்மோட்டார்களில் பயன்படுத்தப்படுகிறது. மின்கடத்தி நகர்ந்து செல்வதை வட்ட நகர்வாக மாற்றி
மின்னாற்றல் இயக்க ஆற்றலாக மாற்றப்பட்டு மோட்டார்கள் சுழல செய்யப்படுகின்றன. மின்சாரம் என்பது ஒரு வகை ஆற்றலாகும். பெஞ்சமின் பிராங்க்லின் என்னும் அறிவியல் அறிஞர் முதலில் மின்சாரத்தை கண்டுபிடித்தார். பின்னர் தாமஸ் ஆல்வா எடிசன் என்னும் அறிவியல் அறிஞர் மின்சார விளக்கை கண்டுபிடித்தார். அதன் பிறகு 1879ஆம் ஆண்டு உலகம் பிரகாசிக்க ஆரம்பித்தது. மின் விளக்கில் ஆரம்பித்து மின் அடுப்பு, குளிர்சாதன பெட்டி, ஏர் கண்டிஷனர் மற்றும் பல்வேறு இயந்திரங்கள் வரை இயங்குவதற்கு மின்சாரம் பயன்படுத்தப்பட்டு வருகிறது. மின்சாரம் என்பது மின் அழுத்தம், மின்னோட்டம், மின்தடை ஆகியவற்றை அடிப்படையாக கொண்டது. மின்சாரத்தை பற்றிய விதிகள், மின் சுற்றுகள், மின் காந்தவியல், மின்காந்த தூண்டல், மின் சாதனங்கள், மோட்டார் மற்றும் துவக்கிகள் ஆகியவற்றை பற்றி தெளிவாக காணலாம். புல்லர் கழற்றும் சாதனம். சுழலும் அச்சில் பொருத்தியுள்ள பேரிங்குகளை கழற்ற உதவுவதால் இது பேரிங் கழற்றும் சாதனம் அல்லது பேரிங் புல்லர் என்று அழைக்கப்படுகிறது. பேரிங் புல்லர் 2 அல்லது 3 கால்களை உடையதாக இருக்கும். கால்கள் சரியான கோண அளவில் பிரிக்கப்பட்டிருக்கும். கால்களின் நடுவில் நீண்ட மரையாணி கைப்பிடியுடன் இருக்கும். படத்தில் காண்பது போல் கழற்றப்பட வேண்டிய பேரிங்கின் பின்பகுதியில் கால்களை விரித்து பொருத்த வேண்டும். பின்னர் மரையாணியின் மையத்தை அச்சின் மையத்தில் பொருத்துமாறு அமைத்து கைப்பிடியை கழற்ற வேண்டும். அப்போது மரையாணி அச்சை இறுக்க ஆரம்பிக்கும். எனவே இழுவிசை காரணமாக அச்சிலிருந்து பேரிங் தானாக கழன்று வெளியே வரும். படத்தில் காட்டுவது போல் காணொளியில் இருப்பது போல பேரிங் புல்லரை நாம் பயன்படுத்தி பேரிங்குகளை கழற்ற வேண்டும். சுழலும் சக்தி மின்மோட்டார் மூலம் பெறப்பட்டு இயந்திரங்கள் இயக்கப்படுகிறது. சுழலும் சக்தியானது பட்டை, பல்லிணை, சங்கிலி இதன் மூலம் ஒரு அச்சிலிருந்து மற்றொரு அச்சுக்கு கடத்தப்படுகிறது. சுழலும் சக்தியை கடத்த பல்வேறு முறைகள் பயன்படுத்தப்படுகிறது. பட்டை முறை பெல்ட் டைப், பல்லிணை முறை கியர் டைப், சங்கிலி முறை செயின் டைப், கிளட்ச் முறை கிளட்ச் டைப், கயிறு முறை ரோப் டைப். இவ்வாறு பல்வேறு முறைகளில் சுழலும் சக்தி கடத்தப்படுகிறது. பட்டை மூலம் சுழலும் சக்தியை 2 வழிகளில் கடத்தலாம். 1 நேர்பட்டை முறை, 2 குறுக்கு பட்டை முறை. பட்டைகள் 2 வகைப்படும். 1 தட்டை வடிவ பட்டை, 2 வி வடிவ பட்டை. பட்டை முறையில் வேக வழுக்கல் ஏற்படும். இதில் குறைவான பராமரிப்பு போதுமானது. அதிக பளுவை கடத்தும். பல்லிணை முறை
வேக வழுக்கலின்றி சுழலும் சக்தியை கடத்த பல்லிணை முறை பயன்படுகிறது. இதில் பல வகைகள் உள்ளன. நேர் பல்லிணை ஸ்பர் கியர், நெளிவு பல்லிணை எலிக்கல் கியர், சரிவு பல்லிணை பெவல் கியர், தட்டை மற்றும் சிறு பல்லிணை ரேக் அண்ட் பினியன், வாம் மற்றும் வாம் பல்லிணை வாம் அண்ட் வாம் கியர். வெப்பப்படுத்தி குணமாற்றம் செய்தல். ஃப்ளேம் ஆர்டனிங் என்பது எஃகின் மேற்பரப்பை கடினப்படுத்தும் முறையாகும். இந்த காணொளியில் ஒரு பல்லிணையின் மேற்பரப்பை கடினப்படுத்தும் முறையினை இப்போது பார்த்துக் கொண்டிருக்கிறோம். இதில் ஆக்சிஜன் அசிட்டிலின் கலந்த தீச்சுடர் வாயுவை அதிக வெப்பநிலையில் பல்லிணையின் மீது செலுத்தி மேல் முக்கிய வெப்பநிலைக்கு அதிகமாக வெப்பப்படுத்த வேண்டும். பின் அதன் மீது தண்ணீரை வேகமாக பீச்சி அடித்து குளிர்விக்கப்பட வேண்டும். இம்முறையில் 3 மில்லிமீட்டர் முதல் 6 மில்லிமீட்டர் வரை ஆழத்திற்கு உலோகத்தின் மேற்பரப்பு கடினப்படுத்தப்படுகிறது. இவ்வாறு கடினப்படுத்தப்படும் உலோகப் பொருட்களான பல்லிணைகள், வெட்டுக்கருவிகள், இயந்திர கருவிகள் மிகவும் கடினத்தன்மை உடையதாக விளங்குகிறது. அதன் ஆயுள் கூடுகிறது, அதன் வெட்டும் தன்மை அதிகரிக்கிறது. இதனால் பனிப்போலை கடினப்படுத்துவது எளிதாகவும் சிக்கனமாகவும் அமைகிறது. மிகப்பெரிய மற்றும் சிக்கலான பாகங்களை எளிதில் கடினப்படுத்தலாம். வெப்பப்படுத்தும் நேரம் குறைகிறது. இவ்வாறு ஃப்ளேம் ஆர்டனிங் செய்து வெப்பப்படுத்தி குணமாற்றம் செய்வதன் மூலம் உருவாக்கப்படும் வெட்டுக்கருவிகள், பல்லிணைகள், இயந்திர கருவிகள் போன்றவை மிகப்பெரிய இயந்திர தொழிற்சாலைகளில் பயன்படுத்துவதற்கு ஏதுவாகிறது. ஃப்ளேம் ஆர்டனிங் என்பது வெப்பப்படுத்தி குணமாற்றம் செயலின் ஒரு முக்கிய நிகழ்வாகும். ஃப்ளமிங் இடக்கை விதி. காணொளியில் காண்பது போல் இடக்கை பெருவிரல், ஆள்காட்டி விரல் ஆகியவற்றை ஒன்றுக்கொன்று செங்குத்தாக வைத்துக்கொண்டு நடுவிரலை உள்ளங்கைக்கு செங்குத்தாக இருக்கும்படி வைத்துக்கொண்டால் ஆள்காட்டி விரல் காந்த கோடுகளின் திசையையும் நடுவிரல் மின்னோட்டம் பாயும் திசையையும் குறிப்பதாக கொள்ளவும். பெருவிரல் கடத்தி நகரும் திசையை குறிக்கும். இடக்கையின் ஆள்காட்டி விரல் காந்த விசை கோடுகள் செல்லும் திசையை குறிக்கும். காந்த விசை கோடுகள் வடக்கிலிருந்து தெற்காக செல்லும் இயல்பு கொண்டவை. இடக்கையின் நடுவிரல் மின்கடத்தியின் வழியாக செல்லும் மின்னோட்டத்தின் திசையை குறிக்கும். காந்த விசை கோடுகள் மற்றும் மின்கடத்தியில் செல்லும் மின்சாரத்தால் உருவாகும் மின்காந்த புலம் இவற்றின் காரணமாக நகர்ந்து செல்லும் மின்கடத்தியின் திசையை கட்டை விரல் குறிக்கும். ஃப்ளமிங்கின் இடக்கை விதி மின்மோட்டார்களில் பயன்படுத்தப்படுகிறது. மின்கடத்தி நகர்ந்து செல்வதை வட்ட நகர்வாக மாற்றி மின்னாற்றல் இயக்காற்றலாக மாற்றப்பட்டு மோட்டார்கள் சுழல செய்யப்படுகின்றன. மின்சாரம் என்பது ஒரு வகை ஆற்றலாகும். பெஞ்சமின் பிராங்க்லின் என்னும் அறிவியல் அறிஞர் முதலில் மின்சாரத்தை கண்டுபிடித்தார். பின்னர்
தாமஸ் ஆல்வா எடிசன் என்னும் அறிவியல் அறிஞர் மின்சார விளக்கை கண்டுபிடித்தார். அதன் பிறகு 1879ஆம் ஆண்டு உலகம் பிரகாசிக்க ஆரம்பித்தது. மின் விளக்கில் ஆரம்பித்து மின் அடுப்பு, குளிர்சாதன பெட்டி, ஏர் கண்டிஷனர் மற்றும் பல்வேறு இயந்திரங்கள் வரை இயங்குவதற்கு மின்சாரம் பயன்படுத்தப்பட்டு வருகிறது. மின்சாரம் என்பது மின் அழுத்தம், மின்னோட்டம், மின்தடை ஆகியவற்றை அடிப்படையாக கொண்டது. மின்சாரத்தை பற்றிய விதிகள், மின் சுற்றுகள், மின் காந்தவியல், மின்காந்த தூண்டல், மின் சாதனங்கள், மோட்டார் மற்றும் துவக்கிகள் ஆகியவற்றை பற்றி தெளிவாக காணலாம். புல்லர், கழற்றும் சாதனம். சுழலும் அச்சில் பொருத்தியுள்ள பேரிங்குகளை கழற்ற உதவுவதால் இது பேரிங் கழற்றும் சாதனம் அல்லது பேரிங் புல்லர் என்று அழைக்கப்படுகிறது. பேரிங் புல்லர் 2 அல்லது 3 கால்களை உடையதாக இருக்கும். கால்கள் சரியான கோண அளவில் பிரிக்கப்பட்டிருக்கும். கால்களின் நடுவில் நீண்ட மரையாணி கைப்பிடியுடன் இருக்கும். படத்தில் காண்பது போல் கழற்றப்பட வேண்டிய பேரிங்கின் பின்பகுதியில் கால்களை விரித்து பொருத்த வேண்டும். பின்னர் மரையாணியின் மையத்தை அச்சின் மையத்தில் பொருத்துமாறு அமைத்து கைப்பிடியை கழற்ற வேண்டும். அப்போது மரையாணி அச்சை இறுக்க ஆரம்பிக்கும். எனவே இழுவிசை காரணமாக அச்சிலிருந்து பேரிங் தானாக கழன்று வெளியே வரும். படத்தில் காட்டுவது போல் காணொளியில் இருப்பது போல பேரிங் புல்லரை நாம் பயன்படுத்தி பேரிங்குகளை கழற்ற வேண்டும். சுழலும் சக்தி மின்மோட்டார் மூலம் பெறப்பட்டு இயந்திரங்கள் இயக்கப்படுகிறது. சுழலும் சக்தியானது பட்டை, பல்லிணை, சங்கிலி இதன் மூலம் ஒரு அச்சிலிருந்து மற்றொரு அச்சுக்கு கடத்தப்படுகிறது. சுழலும் சக்தியை கடத்த பல்வேறு முறைகள் பயன்படுத்தப்படுகிறது. பட்டை முறை பெல்ட் டைப், பல்லிணை முறை கியர் டைப், சங்கிலி முறை செயின் டைப், கிளட்ச் முறை கிளட்ச் டைப், கயிறு முறை ரோப் டைப். இவ்வாறு பல்வேறு முறைகளில் சுழலும் சக்தி கடத்தப்படுகிறது. பட்டை மூலம் சுழலும் சக்தியை 2 வழிகளில் கடத்தலாம். 1 நேர்பட்டை முறை, 2 குறுக்கு பட்டை முறை. பட்டைகள் 2 வகைப்படும். 1 தட்டை வடிவப்பட்டை, 2 வி வடிவப்பட்டை. பட்டை முறையில் வேக வழுக்கல் ஏற்படும். இதில் குறைவான பராமரிப்பு போதுமானது. அதிக பளுவை கடத்தும். பல்லிணை முறை வேக வழுக்கலின்றி சுழலும் சக்தியை கடத்த பல்லிணை முறை பயன்படுகிறது. இதில் பல வகைகள் உள்ளன. நேர் பல்லிணை ஸ்பர் கியர், நெளிவு பல்லிணை எலிக்கல் கியர், சரிவு பல்லிணை பெவல் கியர், தட்டை மற்றும் சிறு பல்லிணை ரேக் அண்ட் பினியன், வாம் மற்றும் வாம் பல்லிணை வாம் அண்ட் வாம் கியர்.